சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்திய அணிக்கு 242 ரன்கள் இலக்கு. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 49.4 ஓவர்களில் ஆல் அவுட். இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பெரிய திரையில் கண்டுகளித்து வரும் ரசிகர்கள். சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் கொண்டாட்டம். ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடர்ந்து 12வது முறையாக டாஸ் தோற்றது இந்திய அணி. 2023 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்திலிருந்து தற்போது வரை டாஸ் வென்றது இல்லை. வழக்கறிஞர்கள் திருத்த மசோதா சட்டத்துறையின் சுயாட்சி மீதான நேரடி தாக்குதல். மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். புதிய தலைமுறையின் வட்டமேசை விவாதத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக வழக்கறிஞர் அருள்மொழி உரை. அருள்மொழி பேசியதை சுட்டிக்காட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. அரசு ஊழியர் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க அமைச்சர்கள் அடங்கிய குழு அமைத்து முதல்வர் உத்தரவு. ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் அடங்கிய குழு நாளை பேச்சுவார்த்தை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் சிறைபிடிப்பு. இன்று நள்ளிரவு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்க உள்ளதாக மீனவ அமைப்புகள் அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். கூட்டு பணிக்குழு கூட்டத்தினை கூட்ட வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்தில் கடிதம் எழுதுவதை தவிர முதலமைச்சர் வேறு என்ன செய்தார்? மீனவர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்க திமுக ஆட்சியில் எத்தனை முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேரில் 3 பேர் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்பு சட்டம். புதுக்கோட்டை சிறையில் இருந்த 3 பேரும் திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றம். திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்பட்டு வந்த மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் தீ விபத்து. அலுவலகம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் கோப்புகள் எரிந்து சேதம். அமெரிக்க பெண்ணை காதலித்து கரம் பிடித்தார் திருச்சி இளைஞர். குதிரை வண்டி ஊர்வலத்துடன் பாரம்பரிய முறையில் நடைபெற்ற திருமணம். புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய மாடுபிடி வீரர்கள். ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. அருவிகளில் குளித்தும் பரிசல் பயணம் செய்தும் விதவிதமான மீன் உணவுகளை ருசித்தும் மகிழ்ச்சி. குடும்பமாக மேகமலை அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரிக்கும் அருவியில் குளியல் போட்டு உற்சாகம். திருப்பூர் அருகே பீடி வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் அடுமனை சூறையாடல். சிசிடிவி காட்சி அடிப்படையில் 3 பேரை கைது செய்தது காவல்துறை.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ஆள் இல்லாத ரயில்வே கேட்டை கடந்தபோது டிராக்டர் மீது ரயில் மோதி விபத்து. ரயிலில் இருந்த பயணிகள் யாருக்கும் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தகவல். நாட்டின் மத மற்றும் பாரம்பரிய கலாச்சாரங்களை சிலர் தொடர்ந்து விமர்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா ஒற்றுமைக்கான மகா கும்பமேளா என பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக முன்னாள் முதல்வர் அதிஷி தேர்வு. ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவு. இந்தியாவில் வாக்குப்பதிவு விகிதத்தை அதிகரிக்க அமெரிக்கா நிதி எதுவும் வழங்கவில்லை என மத்திய நிதி அமைச்சகம் தகவல். 7 திட்டங்களை செயல்படுத்த மட்டுமே USAID திட்டத்தின் கீழ் 825 கோடி ரூபாய் வழங்கியதாக அறிக்கை. பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுவிப்பதில் தாமதம் செய்யும் இஸ்ரேல் அரசு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறிவிட்டதாக ஹமாஸ் அமைப்பினர் குற்றச்சாட்டு. ஜெர்மனியில் விறுவிறுப்பாக நடைபெறும் பொது தேர்தல். வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றினார் பிரதமர் ஓலஃப் ஸ்கால்ஸ். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா தலைவர்களுக்கு இறுதிச் சடங்கு. உடல் வைக்கப்பட்ட மைதானம் மற்றும் சுற்றியுள்ள தெருக்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி. ஜப்பானில் வரலாறு காணாத அளவிற்கு கொட்டும் பனி. அடர்ந்த பனியால் அவதிக்குள்ளாகி வீடுகளிலேயே முடங்கும் மக்கள். தோனியுடன் விளையாடிய தருணங்களில் எப்போதும் அமைதியும் தன்னம்பிக்கையும் இருந்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஷிகர் தவான் நிகழ்ச்சி. சென்னை கொளத்தூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. பெரியார் அரசு மருத்துவமனை என்றும் பெயர் சூட்டினார். தமிழ்நாடு முழுவதும் நாளை 1000 முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் மருந்துகள் நிறுத்தப்படாது என திமுக எம்எல்ஏ எழிலன் விளக்கம். ஒரு பிராண்டடான ஒரு மருந்து ஒரு தனியார் மருந்து கடையிலயோ ஒரு தனியார் மருத்துவமனைகளோ வாங்கும் போது முதல்வரின் மருந்தகத்தில் அந்த பிராண்டடான விலை மருந்து கிட்டத்தட்ட 75% 50% குறைச்ச விலைக்கு கொண்டு வர அளவுக்கு அருமையான திட்டத்தை தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்திருக்காரு. அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள நினைத்தால் தமிழ்நாட்டோடு யாரும் போட்டி போட முடியாது. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அளவோடு பற்றி பலமோடு வாழ வேண்டும் என்று பிரச்சாரம், குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம். அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம். நம்ம விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கு எந்த நாட்டிற்கு எந்த மாநிலத்தில் இருக்காது. ஏனென்றால் நாமெல்லாம் தமிழர்கள். ஆனால்தான் மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் பெற்றிருக்கிறோம். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா? பதவிக்காக சிலர் கட்சியை காட்டிக் கொடுக்க தயாராக இருந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
எடப்பாடி பழனிசாமியே அவரை துரோகி என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ஏதோ லாட்டரி சீட்டு மாதிரி குருட்டு யோகத்தில் பதவிக்கு வந்துட்டு துரோகத்தினுக்கு ஒரு எம்பளம் பொண்ணுன்னா பழனிசாமி தான்ங்கிற அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கு முன்னெல்லாம் எட்டப்பண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வருங்காலத்தில் பழனிசாமியின் பெயர் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு துரோகி அப்படின்னா பழனிசாமி ஞாபகம் இருக்கின்ற அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவரே தெரியாமலேயே தான் அந்த துரோகி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கார். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அதிமுகவை சுய லாபத்திற்காக இபிஎஸ் பயன்படுத்துவதாக கேசி பழனிசாமி குற்றச்சாட்டு. தாவேகாவை மனதில் வைத்துக் கொண்டு கூட்டணி என பேசுவதாகவும் சாடல். பொள்ளாச்சியை தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்திலும் இந்தி எழுத்துக்கள் அழிப்பு. ரயில் நிலைய பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்து திமுகவினர் போராட்டம். விடுமுறை நாளையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதும் மக்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். கிளிகோபுரம் அருகே தடுப்புகளை தாண்டி கோயிலுக்குள் செல்ல முயன்ற பக்தர்கள். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்தில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி. பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்த பரதநாட்டியம். ரம்மியமான சூழலை அனுபவிக்க உதகையில் குவியும் சுற்றுலா பயணிகள். அரசு தாவரவியல் பூங்கா, பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அதிகரிப்பு. நெல்லை கூடன்குளம் அருகே கூட்டுப்புலி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவையொட்டி பாய்மர படகு போட்டி. வீரர்கள் போட்டி போட்டு துடுப்புகளை செலுத்தியதால் கடலில் சீறி பாய்ந்த படகுகள். சிவகங்கை திருப்பத்தூர் அருகே களைகட்டிய மீன்பிடி திருவிழா. ஆர்வமுடன் கண்மாயில் இறங்கி மீன்களை பிடித்து உற்சாகம். திருச்சியில் புதிய சாதனை படைத்த சிலம்ப மாணவர்கள். ஆயிரக்கணக்கானோர் கண்களை கட்டிக்கொண்டு இடைவிடாது சிலம்பம் சுற்றி அசத்தல். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் முன்கூட்டியே தொடங்கியது வறட்சி. வனவிலங்குகளின் தாகம் தீர்க்க தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணிகள் மும்முரம். தருமபுரியில் வரத்து அதிகரிப்பால் சின்ன வெங்காயம் விலை சரிவு. 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 30 ரூபாயாக குறைந்ததால் விவசாயிகள் தவிப்பு. தேனி ஆண்டிப்பட்டி பகுதியில் வரத்து அதிகரிப்பால் தவிக்கும் தக்காளி விவசாயிகள். 1 கிலோ 10 ரூபாய்க்கு கூட ஏலம் போகாததால் கலக்கம். பெரம்பலூரில் இரட்டை இழப்பை சந்தித்த மரவள்ளி விவசாயிகள். விளைச்சல் பாதிப்பு மற்றும் விலை வீழ்ச்சியால் தவிப்பதாக வேதனை. போன வருஷம் இந்த வருஷம் வந்து விளைச்சல் பாதி குறைஞ்சி போச்சு. விலையும் வந்து பாதி இல்லை. அதனால் இந்த வருஷம் ஏகப்பட்ட நட்டம் விவசாயிகளுக்கு. அதனால் மரவள்ளி பயிரிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவில் விவசாயிகள் இருக்கிறாங்க. கடலூர் விருத்தாச்சலத்தில் குடும்ப சண்டையை விலக்கச் சென்றவரின் வீட்டின் மீது எரிபொருள் நிரப்பிய 2 பாட்டில்கள் வீச்சு. அதிகாலையில் தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம்.
கோவையில் சாலை தடுப்புச் சுவரில் அரசு பேருந்து மோதி விபத்து, அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 40 பயணிகள். உலகம் முழுவதும் உடல் பருமன் பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. மகளிருக்கான இலவச பயணத்தால் கர்நாடக அரசு பேருந்துகளில் ஆண்கள் உட்கார இடமில்லாத சூழல். ஆண் பயணிகள் அமர இருக்கைகள் ஒதுக்க வேண்டும் என நடத்துனர்களுக்கு உத்தரவு.